ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு பிடிச்சது ஒன்று செய்ய போகிறாங்க. ஓ சூப்பர். பிடிச்சதுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா? எஸ். பேரை கேட்டாவே வாயிலேருந்து எச்சு ஊறுதுமோ. அதுக்கு என்னென்ன வேணும்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதையும் தோல் சீவிக்கோங்க. தோல் சீவின மாட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. மூணும் நல்லா தோல் சீவியாச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா கட் பண்ணிக்கணும். எப்படி கட் பண்ணுறதுன்னா ஈஸி தான். நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டமாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போனி எடுத்துக்கோங்க. அந்த போனியில் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா மொறுமொறுப்பாக வரும். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா அப்ளை ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான்.
ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் காய வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை போடலாம். தனித்தனியாகவே போடுங்க, அதுவும் ஒட்டாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒட்டவும் ஒட்டாது. எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெந்தா அதுவே மேலே எண்ணெய் மேலே வந்து நிற்கும். நம்ம அப்போ தான் எடுக்கணும். இப்போ அது வரைக்கும் எடுக்க வேண்டாம். நல்லா வேக இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. இன்னும் ஆகலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முருகலாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். பாருங்க, இந்த பதத்துக்கு நீங்கள் வர வரைக்கும் வேக விடணும். நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, நல்லா எண்ணெயை வந்து ட்ரை பண்ணி எடுங்க. பாருங்க, முருகலா சத்தம் வருது பார்த்தீங்களா? கிறிஸ்பியாக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால இதுவும் எண்ணெய் குடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்த 3 உருளைக்கிழங்கை வச்சு தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம் நம்ம. பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.